Hi friends, welcome back to Mama with Berma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங். தீபாவளி வந்துருச்சு. இன்னும் 2 days more I think. 3 நாள் இருக்கு மேக்ஸிமம். 3 days இருக்கு. சோ கடைசி நேரத்துல தான் நான் எனக்கும் மௌலிக்கும் ட்ரெஸ் எடுக்க போறோம். ஒன்னும் பெரிய ஷாப்பிங்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பயங்கர டைட். நம்ம என்ன சொல்றது, வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால பணமே இல்ல, பயங்கர ட்ரைன்னே வச்சுக்கோங்களேன். சரி, எப்படியோ போய் தீபாவளிக்கு ட்ரெஸ் போட்டு தானே ஆகணும் அப்படின்றதுக்காக சும்மா ஏதோ ஒரு ஷர்ட்டோ இல்லை டிஷர்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஓவர் பட்ஜெட் டைட். ஸோ அதனால ஷார்ட்டாக போயிட்டு ஷார்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணி ஷார்ட்டாக போயிட்டு ஸ்வீட்டாக சூப்பராக ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அப்படி போய் இன்னைக்கு ரொம்ப சீப் ரேட்ல என்ன எடுக்கிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசி நேரத்துல தான்ப்பா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சாகும் போதுதான் சங்கரான்னு அடிச்சுப்பீங்கல்ல, அந்த அப்ப அது என் தலையில பொறிக்கப்பட்டுள்ளதுப்பா. எங்க அம்மா கூட படிக்கிற காலத்திலேயே சொல்லுவாங்க, இந்த பையன் முதல்லயே படிக்கிறத விட்டு கடைசி நேரத்துல வந்து உட்காந்து இஷ்டத்துக்கு படிக்குது. எப்படின்னா ஈவினிங் 7 o'clock புக் எடுத்தேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 o'clock 5 o'clock வரைக்கும் படிப்பேன். அப்படியே படிச்சுட்டு அப்படியே ஓடி போய் சும்மா 1 hour மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஓடி போய் திரும்பி படிக்க ஆரம்பிச்சிடுவேன். 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஓடி போய் கக்கிட்டு வந்துருவேன், பேப்பரை எழுதிட்டு வந்துருவேன், ஆல் கிளியர் பண்ணிடுவேன். மேக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தகராறு, மற்ற எதுவாக இருந்தாலும் ஃபிங்கர் டிப்ல வச்சுப்பேன். அப்போ எங்க அம்மா சொல்ல, இந்த பையன் எப்ப பார்த்தாலும் சாவர காலத்துல சங்கரான்னு வச்சுக்குது அப்படின்வாங்க. என்ன பண்றது, ஆண்டவர் என் நெத்தியில எழுதிட்டாங்க. அது கடைசி நேரத்துல எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு வாட்டி கேட்டேன், ஏன் என்ன இப்படி டென்ஷன் பண்றீங்க, பயங்கர டென்ஷன். ஒரு பொருள் உனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் தான், ஆனா கடைசி நேரத்துல அவ்வளவு ஸ்ட்ரகிள் பட்டு அந்த ஏதோ சொல்லுவாங்க சிஎஸ்கே மேட்ச் ஈஸியா முடிக்க வேண்டிய மேட்ச் அப்படியே டென்ஷன்ல கொண்டு போற மாதிரி என்ன அப்படியே டென்ஷன் பண்ணி, ஆனா அதுக்கப்புறம் ஸ்மூத்தா நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லபடியா முடியும். அது என்னமோ ஆண்டவர் நம்ம நெத்தியில எப்படி எழுதிட்டாரு. சரி, அதை நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும். ஓகே, இன்னும் ஒரு 3 days தான் இருக்கு. சோ அதனால அதுக்கு முன்னாடியே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு 3 days இருக்கு. 3 days. ஆமா, நமக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஆமா, எங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஏன்னா நான் முதல்ல நான்வெஜ்லாம் சாப்பிடணும்ல, அதனால முதல்ல தீபாவளி கொண்டாடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வேற ஒரு விஷயம். அது வர வீடியோல ஒவ்வொரு வீடியோலயும் அப்படியே அது எதுக்கு சொல்லணும் அப்படின்றத நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. வாங்க போலாம், டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஷாப் வந்திருக்கோம். வந்தது எனக்கு Dress. ஆமா, அதனால டீசன்ட்டா நீ டீசன்ட்டா அங்க ஓடுற, அப்படியே கயிறு கட்டி ஒண்ணு இழுத்தா மாதிரி ஓடுற. நான் என்ன பண்ணச்சு, ஆனா டெக்னிக்கா எல்லா ஷாப்லயும் உமன்ஸ்க்கு மட்டும் வழியிலே வச்சிடறாங்க பத்தியா, அப்படியே மடக்கி போடுறாங்க, பொக்கி மாதிரி இழுக்கிறாங்க. எனக்கு பார்க்கும் போது ஒண்ணுமே பிடிக்கல. உனக்கு என்ன பண்ணுது? எனக்கு பிடிக்கிறதா, அதான் சுற்றி பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக சுற்றணும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக, ஆக்சுவலி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பாருங்க, எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக. பேண்ட்லூம்ஸில் ஒரு அந்த 7 o'clock தான் ஒன்று பார்த்தேன். வாங்க போய் பார்ப்போம். நல்லாவா இருக்குன்ற SFGன்னு எது அது இல்லை, அந்த ஷர்ட் ஏதோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைப்பா, மௌலிக்கு ஃபோட்டோ எடுத்து இந்த பேண்ட் அனுப்புனேன். இந்த பேண்ட் போட்டோ எடுத்து அனுப்புனேன். நல்லாவா இருக்கு SFGன்னு எதை போட்டு வச்சிருக்கான். வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது எனக்கு. Black தானே வேணும்னு கேட்டான். ஆமா, பேகி கேட்டான். 7 o'clock நம்ம இப்போ மால்ல பார்த்தேன். வா, போய் பார்ப்போம். இது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த டிஷர்ட் கூட நல்லா இருக்கு. ஆஃப் ஒயிட் எடுத்துக்கோப்பா. இது ஆஃப் ஒயிட் கான்செப்ட் தானே இந்த ஷர்ட். அது உன் சைஸ் இல்ல, எங்க எடுத்துன்னு போற? என் சைஸ் இல்ல. M L எடு. XS இருக்கா? எதுக்கு எடு, இங்க வை. நம்ம ஐயாத்தோட பர்மிஷன் கொடுக்கணும். ஃபோன் பண்ணி கேளு. எங்கப்பா, எனக்கு மட்டும் எல்லே இல்ல இருக்கா? போய் போட்டு பாரு. இது ஆட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இதில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஃபேக்ட்ரியிலலாம் வந்து ஒரு கதர்பை தைப்பாங்கல்ல, அந்த கதர் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த டிஷர்ட் கூட பிடிச்சிருக்கு. இது நானே கோணையா தைச்சு தருவோம்ப்பா டிஷர்ட்ல. அதை சொல்லு முதல்ல. உங்ககிட்ட துணியை வாங்கி கொடுத்தா இஷ்டத்துக்கு நீ அடிப்ப, அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. நான் உனக்கு ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்றேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு டிசைன் பண்ணின்னு இருக்கேன், உனக்கு டிசைன் பண்ணி தரேன். வீடியோவில் பாரு எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் பிரைட்டா இல்ல, ரொம்ப லைட்டா இருக்கு. ரொம்ப லென்த்லாம் இல்ல, லைட்டா இருக்கு. நல்லா இருக்கா, பிரைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு.
சரி அடுத்தது என்ன பார்ப்போம். வேற ஏதாவது 2-3 எடுத்துட்டு போனாதான் நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம். சரி ஓகே பாரு. இப்போ என்னப்பா இப்படி தொலைச்சு இருந்ததே ஒரே சைஸ் தோறுப்பா பயந்துட்டேன். ஷர்ட்டை தொலைச்சிட்டு தேடுறேன். இந்த சைஸ் என்ன தேடி எடுத்தா திடீர்னு காணாம போச்சு. எங்கடா வச்சேன்னு பார்த்தேன். கிடைக்குது. இதுக்கு அந்த இந்த பேண்ட் கலர் பக்காவா செட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஏரோப்ல இருக்கிற இந்த கடைக்கு போனா கரெக்டா கிடைக்கும். பேந்தலூம்ஸ் பெரிய ஷோரூமா இருந்ததுல லாஸ்ட் டைம் போனப்ப ஏரோப்ல பேந்தலூம்ஸ்ல. அப்படி முதல்ல சொல்லணும். சரி இங்க 2-3 கடை பாரு. டக்குன்னு கிடைக்கலன்னா அங்க போயிடலாம். மணி 7 சீக்கிரம் பாரு. அங்க போனா கூட நிறைய பிடிச்சிருக்கு. ஓகேனா இந்த ஷார்ட் எடுத்து போயிடலாம். இருக்கா? சரி ஓகே இரு நான் இதை ட்ரை பண்ணி பார்த்து ஓகேனா இது எடுத்துக்கலாம். பா பிடிச்சிருக்கு. ஓகேவா? நல்லா தான் இருக்குது. ஆனால் தோச்சா ஈன்னு பல்லையிலிதான் இல்லை பர்ஃபெக்டாக வருதான்னு தோச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஃபுல் பர்ஃபெக்டா இருக்கு. எக்ஸல் எடுத்துக்கிறியா? இல்லை சிங்க் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. சிங்க் ஆனால் போகுது. எப்படியும் ஒரு 3 வாட்டி 2 வாட்டி போடலாம். அப்புறம் நீங்க எல்லாத்தையும் காணோம். அது எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு இல்லை. ரேட்டு ஜாஸ்தி அதனால வச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம் பட்ஜெட் கம்மி. வா அடிடாஸ்ல போய் பார்ப்போம். அடிடாஸ் கம்மியா உனக்கு? அது நல்லா இருந்தது. அந்த 50% ஆஃப் போட்டுறாங்கல்ல. அது இப்ப இருக்குமான்னு தெரியல. அது ஏரோப்ல. அப்ப ஏரோப்ல விட்டுட்டா அன்னைக்கு 5000 ரூபாய் குத்த அந்த பையன் அவ்வளவு எடுத்ததுல நீயும் எடுத்துக்கலாம்ல. அவன் எடுத்தது கன்றாவியா இருக்கு. நல்லாதான் இருக்குது. அது அடிடாஸ்ன்றது தவிர்த்து மத்த எதுவுமே அதுல குவாலிட்டியா இல்ல. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த ஷார்ட்ஸ் நல்லா இருந்தது. ஏன் வச்சுட்டு வந்த? இந்த அடிடாஸ் தான் பார்க்க போறேன். சரி வா நம்ம பண்ணு. நான் அவன் ப்ளூ டீ இதை எடுத்திருக்கான். அவன் ப்ளூ எடுத்துட்டானா? மெரூன்ல இல்லையா? மெரூன்ல ஆல்ரெடி இப்பதானே எடுத்தான். இல்ல எனக்கு இல்லையா? இல்லையா? வர மூக்கு சிந்தினே இருக்க. என்னன்னு தெரியல. கோல்டு பிடிச்சிச்சு திடீர்னு. இப்போ மேக்ஸ்க்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஷாப்பு வந்துட்டு அங்கேயும் கொஞ்சம் இவர் நீ எடுக்கல. மௌலிக் மட்டும் தான் எடுத்த. எனக்கு பிடிக்கல. மௌலிக் மட்டும் தான் அவர் எடுத்தாரு. எல்லாத்தையும் நாங்க வீட்டுல போயிட்டு காட்டுறோம். அது இல்லாம எனக்கு ஒரு பேண்ட் போட்டு பார்த்தேன். பட் ஆல்ரெடி என்கிட்ட வீட்டுல பேண்ட் இருக்கு. சோ அதனால அந்த பேண்ட் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. பிடிச்சிருந்ததுன்னா எடுத்திருப்பேன். உங்ககிட்ட எனக்கு பார்த்தா நிறைய கலர்ஸ் இப்ப அவைலபிளா இருக்கு. எல்லா கலர்லயும் வச்சிருக்கேன் நான். பிளாக்லயே 3 ஆரஞ்சு தான் இல்ல. நீ ஆரஞ்சு தான் இல்ல உங்ககிட்ட. ஆமா எனக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு எங்க கிடைச்சா ஆரஞ்சு. அப்புறம் ஒரு மாதிரி ப்ரௌன்லயே வந்து வேற ப்ரௌன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ். எல்லோ அதெல்லாம் கிடைச்சது. முதல்ல வச்சிருந்தேன். அதெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது வச்சிருந்தேன். அதுக்குள்ள மழை பெஞ்சிச்சு. அதுக்குள்ள டிராபிக் ஆயிடுச்சு. கோல்ட் ஆகி போச்சு. இங்க வெளியில மழை பெஞ்சவொடனே எனக்கு கோல்டு வந்துச்சு. சட்டுன்னு கோல்டு பிடிச்சிச்சு. நான் என்னடா இது அப்படிங்கிற டக்குன்னு வரும் தெரியுமா? அந்த மாதிரி வந்துச்சு. அப்ப யோசிச்சேன் நான் வாட் சம்திங் ஹேப்பன். நாட்டுக்கு என்னமோ நடந்திருக்குது பிரச்சனை அப்படின்ட்டு. வெளில வந்தா மழை பெஞ்சிருக்குது. பட்டாசா இருக்குது அங்கே. பாவம் மழையில நினைஞ்சிடும். இப்ப நம்ம வேற நம்மளோட. ஆனா தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து இந்த சிங்கிளா எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்குலாம் எனக்கு பிடிக்காது. சரம் தான் பிடிக்கும். வச்சா அது பாட்டுன்னு வச்சுக்கினே இருக்கணும். இன்னும் வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன். வேற டிராபிக் நிறைய இருக்கு. எப்பயுமே வருஷம் ஒரு 10,000 வாலா வைப்பேன் நான். இந்த வருஷம் ஒண்ணுதான் டியூ டு பட்ஜெட். எல்லாத்தையும் கட் பண்ணினேன் அப்படியே கொஞ்சமா. அடுத்த வருஷம் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ஓடு அப்பவாச்சும் ஏதாவது கமிட்மெண்ட் இல்லாம இருப்பா. அப்பயே ஏதாவது ஓடி போய் புடிச்சுக்காதப்பா. இல்ல இப்பவும் வந்து சூப்பரா தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆண்டோர் நாள் மாதம் நாளையும். ஆனா என்ன ஒண்ணு நல்லது தானே ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு சும்மா எத்தனை ட்ரெஸ் ட்ரெஸ்ஸுக்கு சொல்ல வெளியே எங்கேயும் போக முடியலன்ற அதுக்கு சொல்றேன். எங்க போகாம இருக்கிற நீ? நாளைக்கு எங்க போற? ஃபாரின் டூர் போகணும். அப்படி சொல்லு. ஃபாரின் டூர் போற வயசு நம்மளுக்கு இப்ப இல்ல. அப்புறம் குச்சி வச்சு ஊனி நிற்கும் போது நீ பிளைட்ல ஏறும்பியா? இல்ல போவோம். அது எப்பன்னா இன்னும் கம்ப்ளீட்டா எல்லா கடமைகளும் ஒரு விளக்கை ஏத்தியாச்சு. இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் அப்ப ஃபாரின். ஐயா அது வேலைக்கு ஆகாது. அதுக்காக 5 வருஷம் வரைக்கும் எல்லாம் உட்காந்து முடியாது. இப்ப வீட்டுக்குள்ள போற வரைக்கும் அமுக்கமா இருப்போம். அப்புறமா இவன் பிரச்சனை இல்ல. ஆம்பளை பையன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பாட்டுன்னு அந்த வீட்டுக்கு வந்துட்டா அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து நீ இருந்துக்கோ உன் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு விட்டு போயினே இருப்போம்.
ஆனா தனியாலாம் வாய்ப்பே கிடையாது அந்த வீட்டுல அவன் இருக்கிறதுக்கு. மரியாதை என்ன கூட்டு போங்க அப்படின்னுவான். தனியாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம இப்ப வந்து நம்ம ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் எல்லாருக்குமே ஸ்வீட் வாங்கணும்பா. கையோட அதை மறந்துட்டோம்பா. எல்லாருக்கும் நாளைக்கு வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும், நம்ம வீட்டுல டைல்ஸ் ஒர்க் அதெல்லாம் செய்யறாங்கல்ல, அந்த அண்ணாங்களுக்கு, நம்ம வீட்டுல வேலை செய்யற அக்காக்கு எல்லாருக்குமே சொல்லு. வாங்க போகணும் இல்ல, வாங்கிடலாம் போயிட்டு, மறந்துடுவோம் அப்புறம். அந்த அக்கா வேற ஜாக்கெட் பிட்டு வேற கேட்டாங்க எங்கிட்ட. சாரி வந்து காசு கொடு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். மௌலிக்கு சூப்பராக ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். மாமாவுக்கு வந்து ஆல்ரெடி எடுத்திருந்தாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய டிஷர்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி 2-3 டிஷர்ட்லாம் எடுத்தாரு. சூப்பராக 2 டிஷர்ட் அந்த மாதிரி எடுத்தாரு. சூப்பராக இருந்தது. பேண்ட் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால டிஷர்ட் மட்டும் எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆச்சு அதெல்லாம் சாப்பிட்டு. ஆமாம், கிரில் சிக்கன் சாப்பிடல நீ அதிகம். கொஞ்சம் கிரில் சிக்கன் வேட்டை ஆரம்பம். கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ். எப்படியா இருந்தாலும் நீ இப்ப வந்து டயட் இருந்து பிரயோஜனம் இல்லை. லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமா, ஏன்னா தீபாவளிக்கு எப்படியும் சாப்பிடுவீங்க. எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. அது ஊருக்கு போகும்போது தான். இப்பவே உங்க வீட்டுல இருக்கும்போது தீபாவளிக்கு லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, சரி இன்னைக்கு ஒரு நாள் சீட் டேவா இருக்கட்டும் அப்படின்றது நான் வந்து சாப்பிட்றேன். ஓகேவா, சாப்பிட்டு நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வரோம் காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு வந்துட்டோம். நம்ம நல்லா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இவங்க 2 பேத்துக்கு சூப்பர் ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து என்னன்னா சாதா டிஷர்ட் தான். இது எதுக்குன்னா எனக்கு மேட்ச் பண்ணி இவங்க 2 பேத்துக்கு யூனிஃபார்ம் எடுத்துட்டு வந்துக்கிறேன். என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி. இதெல்லாம் நல்லா தான் இருந்தது அப்படிங்கறது வந்து நீங்க வந்து பாருங்க. இது என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஆனா ஈக்குவலா வரும். ஆனா என்ன சொல்றது, முன்ன பின்னா இருக்கும். ஆனா பட் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாமாவோட ட்ரெஸ் வந்து இந்த 2 தான் நான் பண்ணி எடுத்தேன். 2 இதுல ஒரு டிஷர்ட் இல்ல. ஆமா, இந்த ஷர்ட் நீங்க பாத்திருப்பீங்க. இதுவுமே பாத்திருப்பாருங்கல்ல, தெரியல இது எடுத்தியா என்னன்னு தெரியல, வீடியோ எடுத்துறான்னு தெரியல. பட் ஆனா இது வந்து என்னன்னா என்ன சொல்றது, இது வந்து என்னோட இன்னொரு ட்ரெஸ்க்கு நான் தீபாவளி அன்னைக்கு செகண்ட் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இது மேட்ச் ஆகும். ஓகேவா, அதுக்காக இது. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஃபுல்லா மௌலி தான். இது மௌலி வந்து அவ்வளோ அவங்க அக்கா எல்லாம் போயிருந்தாங்களே, ஷாப்பிங் போயிருந்தாங்களா மாமா பர்த்டேக்கு. அப்ப வந்து மோனா எடுத்து கொடுத்தாலாமா அந்த இது டிஷர்ட். இப்ப மேட்ச் பண்ணி பாத்துக்கிறாரு. எடுத்துட்டு வந்து பேண்ட் அதை எடுத்து ஓபன் பண்ணி காட்டு. இது ஒரு பூச்சி போட்ட மாதிரி ஷர்ட். சைனீஸ் பாஷை, சைனீஸ் இருக்கும் அதுல. ஓ, சைனீஸ் இது கார்ட்டூனா. அப்புறம் வந்துட்டு இது ஒரு பிளாக் டிஷர்ட் எடுத்திருந்தது. இந்த பையன் எப்ப பார்த்தாலும் இந்த பிளாக் டிஷர்ட். இது என்னப்பா இது லோகோ பாப்பா, இந்த தெரியல ஏதோ தலை மாதிரி இருக்கு. பூச்சாண்டி லோகோ பா, அங்க பாரு அந்த பூச்சாண்டி லோகோ. ஓ, சோல்டட் ஸ்டோரோட லோகோவா? சரி சரி சரி. அதான் என்னடா பெரிய பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 2 கலர்ல 3 கலர்ல இருந்தது. பிளாக்கோட சேர்த்து 3 கலர்ல இருந்தது. பிளாக், ப்ளூ, மெரூன் 3 கலர்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளவு அருமையா இருந்தது. அவனும் போட்டு காட்டினா செமையா இருந்தது. இந்த டிஷர்ட் 1700 ரூபாய். இது ஒண்ணுதான் காஸ்ட்லி எடுத்ததுலயே இல்ல. இது செமையா இருந்தது. இவரையும் எடுத்துக்கோன்னு இவர்தான் வேணாம் அப்படின்ட்டாரு. மெரூன்ல எல் இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் திரும்பி எல் எடுத்து கொடுத்தனே. அதான் திரும்பி எல் இருந்தது, ஆனா எனக்கு பிடிக்கல. அப்புறம் வந்துட்டு இந்த 3 கலர் பேண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே பழைய பேண்ட் போட்டே பாக்கல. அது ஹைட் குறைக்கணும் வச்சிருந்துட்டு இப்ப வந்து எல்லாத்தையும் போட்டு பாக்குது. இது ஒண்ணுதான் ஹைட் குறைக்கணும். இது அழகா இருந்தது. பேகி பேண்ட் இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். இதே மாமா வச்சிருக்காரு. அதனால அப்பா அம்மாவும் 2 பேரும் மேட்சா போடுவாங்க. நான் இந்த கலர்ல எனக்கு இது கிடையாது. பிளாக்ல தான் பேகி பேண்ட். இல்லப்பா பேகி பேண்ட் சரி. இதே கலர்ல பேண்ட் இருக்கு. அதுதான் இப்ப வச்சிருக்கேன்ல, தீபாவளிக்கு வச்சிருக்கேன். அதனால இது போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த பேண்ட்டுக்கும் அந்த ஷர்ட்டுக்கும் செட் ஆகுமா? அந்த ஷர்ட்டுக்கு எனக்கு அந்த ஷர்ட் பிளைன் ஷர்ட் என் ஷர்ட் இது யூனிஃபார்மா இருக்கு. இதுதான் செட் ஆகும். அது செட் ஆகும். ஆனா இதுவும் செட் ஆகும். எனக்கு வந்து போனதுக்கு இனாமா வந்து நான் வந்து 2 பேண்ட் எடுத்துன்னு வந்தேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து எனக்கு இப்ப வேணும் அப்படின்றதுனால ரொம்ப லெக்கினே போட்டுனே இருக்க மாதிரி இருக்கா. சரி, அதனால என்கிட்ட ஆல்ரெடி வந்து இது வந்து ஒயிட்லயும் இருக்கு, ஆஃப் ஒயிட்லயும் இருக்கு. அது 2மே வீட்டுல ரெகுலர் யூஸ் போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் என்கிட்ட கிடையாது. இதுல நானே ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்து வச்சிருந்தேன். பட் எனக்கு ஸ்டிச் பண்றதுக்கு இப்ப டைம் கிடைக்கல. ஆனா ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்ட்ரெயிட் கட் பேண்டா வரும். இந்த மாதிரி பேக்கியா வராது.
அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட் எடுத்துட்டு இது 600 rupees மேக்ஸ்ல தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொன்னேன்னா இந்த கீழே வந்து இந்த இதுக்காக எடுத்தேன், சிக்கன் காரி ஒர்க்குக்காக எடுத்தேன் கிராண்டா. மேலெல்லாம் நமக்கு எப்படியும் இது வரைக்கும் குர்த்தா வந்துருமா, கீழே நமக்கு காலு கீழே கொஞ்சம் கிராண்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிக்கன் காரி இது எடுத்தேன். இதுவுமே 600 தான், நல்லா இருக்கும். ஏதாவது நம்ம கிராண்டா ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா இதுதான்ப்பா ஸ்கேலப் டிசைன். ஓஹோ, இதுதான் ஸ்கேல் வாங்கி வச்சிருக்கியா அது ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் எங்க ஷாப்பிங் பண்ணோம். இதுக்கே வந்து 6000 ஆயிடுச்சு. நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், பேந்தலூம்ஸ்ல போய் இவ்வளோத்தையும் எடுத்ததுனால எங்களுக்கு ஆல்ரெடி 1500 ஆஃபர் இல்ல, எங்களுக்கு வந்து 10% ஆஃபர் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு. எந்த ஈவென்ட்னால அது பரவாயில்ல, 500 ரூபாய்க்கு போட்டு வச்சது உதவுச்சுப்பல்ல. அது ஒண்ணு. அது போக இப்ப தீபாவளி ஆஃபர் 25. தீபாவளி ஆஃபர்லாம் கிடையாது, நம்ம போய் ரெகுலரா எடுக்கிறோம்ல அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ் வேற. நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு 1700, அப்புறம் ஒரு 1800 டிஸ்கவுண்ட் ஆச்சு. அதான் சொல்றேன், இந்த டிஷர்ட் ஃப்ரீயா வாங்கி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ஒரு Dress ஃப்ரீயா வந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி. அதனால இன்னைக்கு கொஞ்சம் நல்லதே நடந்தது. அதனால ஓகேன்ட்டு சரி போ, நன்றி ஐயா நீங்க இது பண்ணி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எடுக்கணும்னே தோணல, ஏன்னா நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸே தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. நான் மித்ரால எடுத்தது அவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, லோ பிரைஸ்ல எடுத்துட்டு போயிடலாம். நீ போய் பாக்குற ஒரு டேக் பாக்குறேன் 4000 ரூபாய். ஐயா இது நானே தச்சு போட்டுவேடா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஆமா ஆமா, அந்த Dress நீ தைக்கிற மாதிரி தான் இருந்தது, மெட்டீரியல் மட்டும் எடுத்து நீயே தச்சிக்கலாம். அதான் நினைச்சேன், இதை நானே தச்சு போடுவேனேடா, நீ என்னடா இது 4000 ரூபாய்க்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி எனக்கு சை அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு மிந்த்ரால பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் லிபாஸ் பிராண்டு W பிராண்ட்ல எடுத்து வச்சதுனால எனக்கு ஆச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப தீபாவளி ஆஃபர் நிறைய போயிட்டு இருக்கு. தீபாவளி ஆஃபர் இல்லாம நிறைய வந்து அப்பப்ப சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய 60, 70, 80, 90% எல்லாம் ஆஃபர் கொடுப்பாங்க. நல்ல நல்ல பிராண்டட் கிளாத்ஸ். அதனால உங்களுக்கு உழைக்கும், கலர் போவாது, எதுவுமே ஆகாது. நீங்க குண்டாகாம இருந்தா சரி, அதுதான் எனக்கு நடக்குது. எனக்கு துணியெல்லாம் எதுவுமே ஆகாது, ஃபேட் ஆகாது, கிளியாது, எதுவுமே ஆகாது. ஆனா நான் குண்டாயிடுவேன். அந்த ஒண்ணு மட்டும் தான் நடக்கும். அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பிராண்ட்ஸ், நல்ல நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு, நான் வேற ஸ்டிச்சிங் வேற பழகணும். இன்னைக்கு வாக்கிங் போகல, ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரம் நடந்துட்டேன். அதனால இன்னைக்கு டேலி ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நல்ல வீடியோல சந்திப்போம். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான். ஓகே, பாய்.